உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இனிமே ஒண்ணுமே இல்லைன்னு தோணியிருக்கா? ஒரு சாம்பல் மேட்ல இருந்து ஒரு புது ஆரம்பம் சாத்தியமா? இன்னைக்கு நாம தாவீதோட வாழ்க்கையில நடந்த ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். சிக்லாக்ல அவன் சந்திச்ச அந்த பெரிய அழிவிலிருந்து தேவன் அவனை எப்படி முழுமையா மீட்டெடுத்தாருங்கிற இந்த கதை உங்களுடைய இருண்ட சூழ்நிலையில கூட ஒரு பெரிய நம்பிக்கையை நிச்சயமா கொண்டு வரும். இந்த வார்த்தைகளை கேளுங்களேன். தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான், ஒன்றும் குறைபடவில்லை. இதுதான் இந்த கதையோட ஆச்சரியமான முடிவு. ஆனா முழுமையான அழிவோட விளிம்புல நின்ன ஒரு மனுஷனால இது எப்படிங்க சாத்தியமாச்சு? எல்லாத்தையும் இழந்தாவன் எப்படி எல்லாத்தையும் திரும்ப பெற்றான்? அந்த மீட்போட ரகசியத்தை தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, இவ்ளோ பெரிய அழிவுக்கு காரணம் என்ன? இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எங்க இருந்துச்சு தெரியுமா? அது தாவீதோட இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன சமரசம் தான். யோசிச்சு பாருங்க. தேவனாலேயே இஸ்ரவேலின் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் சவுல் ராஜாவுக்கு பயந்து தன்னோட விசுவாசத்தை விட்டு விலகிட்டான். அவன் தேவனை நம்புறதை விட்டுட்டு இஸ்ரவேலோட கொடிய சத்துருக்களான பெலிஸ்தர்கிட்ட போய் அடைக்கலம் தேடி ஓடினான். அது எவ்வளோ ஒரு ஆபத்தான முதல் படின்னு பாருங்க. நம்ம சத்துருக்கிட்ட போய் பாதுகாப்பை தேடும்போது என்ன நடக்கும்? அது நம்மள தேவனுடைய பாதுகாப்புல இருந்தும் அவரோட சத்தத்தை கேட்கறதுல இருந்தும் ரொம்ப தூரமாக்கிடும். அந்த நீண்ட 16 மாசமும் தாவீதோட வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய மௌனத்துல மூழ்கிடுச்சு. சங்கீதங்களை எழுதின தாவீது தேவனிடம் ஜெபிச்சதாகவோ இல்ல ஒரு வார்த்தை ஆலோசனை கேட்டதாகவோ வேதத்துல எந்த ஒரு பதிவும் இல்லை. அவன் கிட்டத்தட்ட தேவனை மறந்து தன் சொந்த பலத்துல வாழ பழகிட்டான். அந்த சமரசத்தோட உச்சக்கட்ட ஆபத்தை பாருங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலோட எதிர்கால ராஜா தன் சொந்த ஜனங்களுக்கு எதிராகவே வாழ தூக்க வேண்டிய ஒரு அவமானகரமான நிலைமைக்கு தள்ளப்படுறான். ஒருவேளை பிலிஸ்திய பிரபுக்கள் அவனை சந்தேகப்பட்டு திருப்பி அனுப்பாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல. அது உண்மையிலேயே தேவனுடைய ஒரு கிருபையான தலையீடுதான். அந்த 3 நாள் பயணம் முடிஞ்சு ரொம்ப களைப்போட தங்களோட வீடுகளுக்கு திரும்பிய தாவீதுக்கும் அவன் ஆட்களுக்கும் என்ன காத்திருந்தது தெரியுமா? அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பேரழிவு. ஒரே நொடியில அவங்களோட உலகமே தலைகீழா மாறிப்போச்சு. அவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்ச காட்சி ரொம்ப கொடூரமானது. அவங்க வாழ்ந்த சிக்லாக் பட்டணம் ஒரு பெரிய சாம்பல் மேடா கடந்துச்சு. அவங்க வீடுகளோட கதறல், எரிஞ்சு போன மரங்களோட வாசனையில தெரிஞ்சது. அவங்களோட உழைப்பு, அவங்க நினைவுகள் எல்லாமே அந்த நெருப்புக்கு இரையாகி போயிருந்தது. ஆனா எரிஞ்சு போன வீடுகளை விட அவங்க இருதயத்தை எரிச்சது வேற ஒண்ணு. அவங்களோட அன்பான மனைவிமார்களும் அருமையான பிள்ளைகளும் அங்க இல்ல. ஒருத்தர் கூட தப்பல. தாவீதோட 2 மனைவிகள் உட்பட எல்லாருமே கொடிய அமலேக்கியர்களால சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டிருந்தாங்க. அவங்களோட எதிர்காலமே அவங்க கிட்ட இருந்து பறிபோன மாதிரி உணர்ந்தாங்க. இதுதான் இழப்போட உச்சகட்டம். வீடு போச்சு, குடும்பம் போச்சு. இப்போ அவனுக்கு ஒரே ஆதரவா இருந்த, அவனுக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருந்த அந்த 600 வீரர்களும் அவனுக்கு எதிரா திரும்பிட்டாங்க. தங்களுடைய துக்கத்திலையும் விரக்தியிலையும் அவங்க தாவீத கல்லெறிஞ்சே கொல்லணும்னு பேசிக்கிட்டாங்க. அந்த ஒரு நொடியில தாவீது இந்த உலகத்திலேயே ரொம்ப தனிமையான ஒரு மனுஷனா நின்னுட்டு இருந்தான். ஒரு நிமிஷம் அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்களேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்பிக்கைக்கு ஒரு சின்ன துளி கூட இடமில்ல. உங்களை சுத்தி இருக்கிற கடைசி மனுஷங்களும் உங்களை கொல்ல நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு முழுமையான அழிவுக்கு நடுவுல ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியும்? தாவீது என்ன செஞ்சான்? இங்கதான் கதையே மாறுது. இதுதான் அந்த சரித்திரத்தோட திருப்புமுனை. தன்னோட கண்ணீருக்கும் விரக்திக்கும் அந்த கொடிய தனிமைக்கும் நடுவுல தாவீது ஒரு தீர்மானம் எடுத்தான். அவன் தன்னை சுத்தி இருந்த அந்த சாம்பல் மேட்டையோ இல்ல தனக்கு எதிரா பேசின மனுஷங்களையும் பார்க்கல. அவன் தன் பார்வையை நேரா பரலோகத்துக்கு திருப்பினான். அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படின்னா என்ன? கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக்கிறதுனா என்ன? அது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல, அது ஒரு விசுவாசத்தோட செயல்பாடு. தாவீது தன்னோட சூழ்நிலையை மறுக்கல. ஆனா அந்த சூழ்நிலைக்கு மேல இருக்கிற தன் தேவனை பார்த்தான். அவன் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான், நான் தோத்து போனமா இல்ல, நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவன் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்காரு. என் கதை இந்த சாம்பல் மேட்டோட முடியாது. அவன் தேவனை ஏன் தேவன் அப்படின்னு உரிமையோட பற்றி கொண்டான். அந்த 16 மாசமா மௌனமா இருந்த தாவீதோட ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த அழிவோட நெருப்புல மறுபடியும் உயிர் பெத்துச்சு. அந்த பேரழிவு தான் தேவனுக்கும் அவனுக்கும் இடையில் உடைந்திருந்த அந்த உறவை சரி செஞ்சது. இது ஒரு ஆச்சரியமான உண்மை இல்லையா? சில நேரங்கள்ல தேவன் நம்முடைய இழப்புகளை பயன்படுத்தி நம்மை அவரோட இன்னும் நெருக்கமா இழுத்துக்கிறார். ஆனா தாவீதோட விசுவாசம் வெறும் உணர்வோட மட்டும் நின்னுடல, அது செயலாகவும் மாறுச்சு. தன்னை திடப்படுத்திக்கிட்ட பிறகு மீட்பை நோக்கி அவன் எடுத்த உறுதியான படிகள் என்னென்னங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். இந்த 3 படிகளும் நமக்கான ஒரு தெளிவான மாடல். முதலாவது, நம்ம பலவீனத்துல தேவனுடைய பலத்தை தேடுறது. 2வது, நம்ம சொந்த அறிவை நம்பாம ஒரு குழந்தைய போல கர்த்தாவே நான் என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கேட்கறது.
மூணாவது, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு எந்த கேள்வியும் கேட்காம உடனே கீழ்ப்படிறது. விசுவாசம், விசாரணை, கீழ்ப்படிதல். இதுதான் அந்த ஃபார்முலா. தாவீதோட ஜெபத்துக்கு தேவன் கொடுத்த பதில் எவ்வளவு அற்புதமானது பாருங்க. அது ரொம்ப தெளிவான, உறுதியான, முழுமையான ஒரு வாக்குத்தத்தம். பின்தொடர், நீ நிச்சயமா எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய். அந்த ஒரு வார்த்தை தான் அவனோட சோர்வை எல்லாம் நீக்கி அவனோட வெற்றிக்கு அசைக்க முடியாத ஒரு அடித்தளமா மாறுச்சு. ஆனா இந்த மீட்போட பயணத்துல தேவன் ஏற்கனவே செஞ்ச ஒரு அற்புதத்தை நம்ம கவனிக்கணும். பொதுவா இரக்கமே இல்லாத அமலேக்கியர்கள் சிறைப்பிடிச்சவங்கள கொன்னுடுவாங்க. ஆனா இங்க ஒருத்தரை கூட அவங்க கொல்லல. ஏன்னா தாவீது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே தேவனுடைய மறைவான கரம் அவனுடைய குடும்பத்தையும் மத்தவங்களையும் பாதுகாத்துட்டு இருந்துச்சு. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் பொய்க்காது. அது அப்படியே நிறைவேறுச்சு. தாவீது 99% இல்ல 100% திரும்ப பெற்றான். வேதம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது, ஒன்றும் குறைபடவில்லை. இதுதான் நம்முடைய தேவன். அவர் அரைக்குறையா இல்ல, முழுமையா மீட்கிற தேவன். இந்த கதை வெறும் ஒரு சரித்திரம் கிடையாது. இது நமக்கான நம்பிக்கை. 3000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மீட்போட வாக்குத்தத்தம் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட சொந்தமானது. அப்போ உங்க வாழ்க்கையில இந்த உண்மையை எப்படி பயன்படுத்தலாம்? தாவீதோட உதாரணத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய படிகள் இதோ. ஒருவேளை நீங்களும் தேவனை விட்டு தூரமா போயிருக்கலாம், பரவாயில்ல. இன்னைக்கே அவர்கிட்ட திரும்புங்க. உங்க இழப்புகளை பார்த்து சோர்ந்து போகாம அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சுக்கிட்டு உங்களை திடப்படுத்திக்கோங்க. அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அவர் சொல்றதை மட்டும் செய்யுங்க. இப்ப நான் உங்களையே கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சிக்கலாக்கு எது? அது உங்க சமாதானமா இருக்கலாம், உங்க ஆரோக்கியமா இருக்கலாம், உடைந்த உறவுகளா இருக்கலாம், இல்லனா நீங்க இழந்த ஆவிக்குரிய சந்தோஷமா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி, தாவீதை போல இன்னைக்கு அதை தைரியமா தேவனிடம் கொண்டு வந்து கேளுங்க. கர்த்தாவே, நான் அதை திரும்ப பெறுவேனா? இதோ உங்களுக்கான தேவனுடைய பதில். பின்தொடர், நீ எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் திருப்பிக் கொள்வாய். இது தாவீதுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல. இன்னைக்கு விசுவாசத்தோட இதை பற்றிக்கொள்ளும் உங்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. சத்ரு உங்ககிட்ட இருந்து திருடிக் கொண்டு போன சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, உறவுகளை, சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். உங்க கண்ணீர் ஒருபோதும் வீணா போகாது. கண்ணீரோடு விதைத்த நீங்க நிச்சயமா கெம்பீரத்தோட அறுவடை செய்வீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.